ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்கழி டே 30 கோலம். மார்கழி மாதம் முடியறதுனால ஆண்டாள் தாயாரோடு சேர்த்து நான் கிருஷ்ணரும் வரைஞ்சிருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் எப்போவும் செய்கிற மாதிரி ரஃப் ஸ்கெட்ச் கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பென்சிலால் வெறும் ஸ்கெலிட்டன் மட்டும் வரைஞ்சிட்டு ஒரு டிஸ்டன்ட் வியூவில் ப்ரப்போர்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது மேக் ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கோலமாவை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நான் ப்ரீவியஸ் டே எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும்போதே நான் பேப்பரில் வரைஞ்சிட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஏற்றினதுக்கு அப்புறமா தான் நான் இந்த பென்சில் ட்ராயிங் வரைய ஆரம்பிச்சிருக்கேன். இது 2 ஃபிகர்ஸாக இருக்கிறதுனால ரெண்டுமே ப்ரப்போர்ஷன் அப்படிங்கிறது இன்னுமே டபுள் இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ பாருங்கள், என்னுடைய ரஃப் ஸ்கெட்சிங் முடிஞ்சாச்சு. சில பல கரெக்ஷன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோலமாவை எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். கிருஷ்ணர் அப்படிங்கிறதுனால நான் லைட் ப்ளூ சூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஹோல் கோலம் கான்செப்டே லிட்டில் கிருஷ்ணா அண்ட் பேபி ஆண்டாலாக இருக்கிறதுனால நான் பேஸ்டல் ஷேட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேனுங்க. அதாவது பேஸ்டல் ஷேட்ஸ் நம்ம போடும்போது நல்ல ஒரு லைட் ஃபீல் கிடைக்கும். அந்த சின்ன குழந்தைங்களாம் நான் போடுறதுனால பேஸ்டல் ஷேட்ஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் நான் இதை எடுத்திருக்கேன். அண்ட் கார்ட்டூன் ஃபிகர்ஸாக இருந்தாலுமே 3 டைமென்ஷனலாக நம்ம வரையும் போது தான் நல்லா இருக்கும். அதனால ஒரு கலரில் நான் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் ப்ளே பண்ணியிருக்கேன். அதாவது ப்ளூ, லைட்டர் ப்ளூ, அதை விட இன்னுமே லைட்டர் ப்ளூ அப்படிங்கிற மாதிரி நான் ஷேடிங் கொண்டு வந்தால் தான் அந்த 3 டைமென்ஷனல் ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அண்ட் மோரோவர் நீங்கள் கண் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட்டை தாண்டி அந்த ஐ பாலில் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் ப்ரௌன் இருக்குங்க. அந்த மாதிரி போடும்போது தான் கண்ணுக்கு லைஃப் கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரிஜினல் ஃபிகரில் கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ராதை தான் இருந்தாங்க நான் செலக்ட் பண்ண பிக்சரில். ஆனால் அந்த ஆண்டாளுடைய சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல், அந்த கொண்டை இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும் மாற்றிட்டு ராதாவை ஆண்டாளை நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் என்ன தான் நம்ம ஷேடிங் கொடுத்தாலும் அந்த அவுட்லைன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டார்க் பிளாக்ல நான் அவுட்லைன் போடும்போது கொஞ்சம் டிஃபைனாக இருக்கும் பாருங்கள் அந்த ஃபிகர்ஸு. அதே மாதிரி நான் இப்போ ஆண்டாளுக்கு ஸ்கின் டோனில் போட ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ரோசி சீக்ஸ் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். கிருஷ்ணருக்கும் சரி ஆண்டாளுக்கும் சரி. இதே மாதிரி கண்ணுக்கும் நான் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ப்ளே பண்ணும்போது எந்த அளவுக்கு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அண்ட் பிளாக் ஹேருக்கு கூட ஹேர் வரைஞ்சதுக்கு அப்புறமா டார்க் ப்ரௌனில் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் ப்ரௌன் கொடுக்கும்போது அந்த 3 டைமென்ஷனல் எஃபெக்ட் கிடைக்கும். ஆப்வியஸ்லி ஜுவல்லரி அப்படிங்கும்போது க்ரோம் எல்லோ ஆர் கோல்டன் எல்லோ போடும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிள் அண்ட் எலிகண்ட் ஜுவல்லரி போட்டிருக்கேன். ஏன்னா 2 பேருமே சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனால. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய சிக்னேச்சர் ஹேர் ஸ்டைல், அந்த கொண்டைக்கு கீழே அந்த டாசில் கூட நம்ம 3 டைமென்ஷனலாக பேர்ல்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஸ்குவீசி பாட்டிலில் போடும்போது பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் டெஃபினெட்லி வி ஷுட் நாட் மிஸ் ஆண்டாளுடைய திலகமுங்க. ரொம்ப ரொம்ப அழகாக எலிகண்ட்டாக இருக்க பாருங்கள். அண்ட் ஆண்டாளுக்கு நான் பூ கூட போடுறேன் பாருங்கள். ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அதாவது நம்ம போட ஐ வாஸ் என்ஜாயிங் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ரொம்ப ரொம்ப மெருகேற்றுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ரசித்து ஆசையாக போட்டுட்டு இருந்தேன் இந்த கோலத்தை. அண்ட் எவ்வளோதான் நம்ம ஜுவல்லரிக்கு கோல்டன் எல்லோ போட்டாலும் கொஞ்சம் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்கு, ஹைலைட் பண்ணுறதுக்கு கலர்ட் ஸ்டோன்ஸ் இல்லை பேர்ல்ஸ் அந்த மாதிரி போடும்போது தான் இன்னும் கொஞ்சம் அப்லிஃப்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா ட்ரேப்பரி, அதாவது அங்கவஸ்திரம் இருக்கும் இல்லையா, அங்கவஸ்திரம் கூட ஒரு பேஸ்டில் ஷேட், கான்ட்ராஸ்டிங் ஷேட் போட்டால் நல்லா எடுப்பாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த பேஸ்டில் க்ரீன் போட்டிருக்கேன். அண்ட் ஆப்வியஸ்லி கிருஷ்ணருடைய வேஷ்டி ஆரஞ்சு கலரில் இருக்கும்போது இன்னுமே சூட்டபுளாக இருக்கும். அண்ட் ஆண்டாளுடைய ட்ரேப்பரி நான் இந்த பிங்க் ஷேட் போட்டிருக்கேன். அதுக்கும் ஹைலைட்ஸ் கொடுத்து நான் அப்லிஃப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அண்ட் கோலம் போடும்போது எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபிகர்ஸ் கோலம் போடும்போது நிறைய விஷயங்கள் நம்ம ஃபோக்கஸில் இருக்க வேண்டியது இருக்குங்க. அதனால கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக நம்ம ட்ரையல் பேஸஸாக நான் பேப்பரில் முதல்ல வரைகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா பென்சில் ஸ்கெட்சிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கோலமாவை யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ணும்போதே நம்ம மனசில் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணால் நல்லா
நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம முன்னாடி வச்சுக்கலாம். தேவையில்லாத கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம எடுக்கவே வேண்டாம். லெட் இஸ் நாட் கிரியேட் மோர் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்து தெரிய வருங்க. அண்ட் டெஃபினெட்லி நாட் டு மிஸ் த கிருஷ்ணருடைய அந்த மயில் இறகு. கண்டிப்பாக அது வந்து கிருஷ்ணருக்கு வந்து இருக்கவே இருக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஃபைனலாக ப்ளசண்ட்டாக கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர்ஸும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி கோலம் போடும்போது எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்கும் பாருங்கள் சுற்றி. இதுதான் என்னுடைய கோல மாவு கலெக்ஷன். பாருங்கள் எத்தனை கலர்ஸ், எத்தனை காம்பினேஷன்ஸில் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய கலர்ஸை. ஒரு கலர் எடுத்தால் நான் 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கிருஷ்ணருக்காக இருக்கட்டும், ஆண்டாளுக்காக இருக்கட்டும், அந்த ஸ்கின் டோனில் வந்து 3 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஷேட் மிக்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு கப்பில் தான் நான் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஃபைனலி என்னுடைய கோலமோட அவுட்புட் பாருங்கள். லிட்டில் கிருஷ்ணா அண்ட் பேபி ஆண்டாள். இந்த கோலம் வந்து ஹைட் வந்து 2 feet அண்ட் விட்த் வந்து 1 3/4 feet ஆச்சு. இந்த கோலம் போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு 3.5 hours ஆச்சுங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக போட்ட கோலம் தான் இது. ஸோ உங்களுக்கு என்னுடைய லிட்டில் கிருஷ்ணா அண்ட் பேபி ஆண்டாள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி பொங்கல். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.